இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா குணா கேவில் தான் போயிட்டுருக்கோம். சும்மா வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸு. சும்மா அவ்வளோ கூட்டம். சும்மா காரு பைக்குன்னு வந்து அப்படி ஆனால் வந்த வழி சொல்கிறேன். 4:30 மணி டைம். அதாவது காரு பைக்குன்னு அவ்வளோ கூட்டம். ஏன்னா 4:30க்கு மேலே க்ளோஸ் ஆயிருங்கன்றனால இதான் லாஸ்ட் டைம் என்ட்ரியில் அங்கே டைம் ஆயிருன்றனால அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. நாங்கள் இன்னும் உள்ளே போய் தான் பார்க்கணும். சும்மா பயங்கரமாக இருக்குது எல்லாமே. இன்னும் உள்ளே போகல, குணா கேவுக்கு உள்ளே நாங்கள் இன்னும் போய் பார்க்கல, போய் தான் பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இங்கே வெளியே பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் உள்ளே எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இதை இங்கே போட்டிருந்துருக்கலாம். கோயம்புத்தூரா? ஸோ நான் குணா கேவ் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். சும்மா வேறு லெவல் வந்து மக்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்காங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குது. நாங்களும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இன்னும் அதாவது என்ஜாய் பண்ணணுங்கிற மோட்டோவோட தான் வரணும். ஹேட் வாங்கிட்டு போகலாமா? நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குடா. கீழே இருந்ததோட அங்கே நீ என்ட்ரன்ஸ் எடுத்து எங்கடா நம்ம ஆளுங்களாம் காணோம். வந்தவங்க எல்லாம் மேலே ஏறிட்டாங்களோ? ஸோ கிட்ட போய் பார்ப்போம். மக்களே, குணா கேக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இருக்கோம். வாங்கண்ணா. நமக்காக நிறையா செக்யூரிட்டிஸ் கார்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக சேஃப்டியாக இருக்காங்க. ஸோ நம்ம பசங்க வந்துட்டு ஸோ என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. குணா கேவுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. நிறைய மக்கள் பார்த்துட்டு, சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ போனால் தான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம வந்து தெரியும். டைமிங் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. 4:30க்குலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள், சத்தம் கேட்குது பாருங்கள். குணா கேவில் வந்து கத்துறது அந்த அளவுக்கு கேட்டுட்ருக்கு. ஸோ நம்ம போய் பார்ப்போம் வாங்க. விசில் சத்தம், அந்த கத்துற சத்தம்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு சவுண்டு, பசங்க வந்து அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். மொமெண்ட் கூட இங்கே மிஸ் பண்ண போகிறதில்ல. அந்தளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க போகிறேன். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து எல்லா வீடியோவும் கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறேன். மொமெண்ட்டை எதுவுமே மிஸ் பண்ண போகிறதில்ல. அவ்வளோ மக்கள் வந்து அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு நமக்கு பார்க்குறதுக்கு, ரசிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது. நேரில் எல்லோரும் தனித்தனியாக உட்காந்து எடுத்துக்கலாம். நான் கேணி பாருங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்குது. வியூ பாயிண்ட்டு வேறு அப்பா, அந்த மரத்தில் போய் கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த வேரில் எல்லாரும் உட்காந்து எடுத்துக்கலாம். ஃபோட்டோகிராஃப் நம்ம பசங்க பாதி பேர் ஆல்ரெடி முன்னாடி போயிட்டாங்க. மீதி பாதி பேர் இங்கே இருக்காங்க. மனோஜ், கேசவன், பிரபாகரன் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இங்கே தான் அந்த கேட் வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து போகக்கூடாது. நிறையா கிணறு மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டிருக்காங்க. வாவ், அந்த வியூ இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே வந்து அந்தளவுக்கு இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபோனில் வந்து கண்டிப்பாக ரொம்ப சின்னதாக தெரியும். நேரில் வந்து பாருங்களேன், அப்போ தான் அந்த அருமை புரியும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இது ஒரு குழி, இதுவும் ஒரு ஏதோ குழி மூடி வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே. ஏன் மனோஜ் அப்படி போகலாம்ல? அப்படியே போகலாம்ல? இது என்ன பண்ணோம்? கேஸ்வா, இதெல்லாம் என்னது இது? கண்ணாடிலாம் போட்டு வச்சிருக்காங்க. ஃபோன்லாம் விழுந்துச்சுன்னா வம்புன்னு இந்த வந்துரு. எங்க மீதி பேர்லாம் காணோம்? மாமலாம் எங்க? மாமலாம் மேலே இருக்குப்பா. லங்கூர், தமிழ்நாடு லங்கூர், கம் ஹியர். தமிழ்நாடு லங்கூர், கம் ஹியர். ஃபோனை பிடிங்கிட்டு போயிட போறாப்பா. நீங்களே குரங்கிட்ட சேட்டை பண்ணிட்டு மறுபடியும் பண்ணா பாருங்க. கை பிடிச்சி கழிச்சு போடுவோம். கை போடு, அடி போடு. அம்மா குரங்கு வந்து அடிச்சு போட போகுதுண்ணா, கூப்பிட்டு வந்துட போகுதுண்ணா. நாங்கள் டாப் வியூக்கு வந்து போக போகிறோம். டாப் வியூவில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள்
கீழே போயிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ஸோ பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே இங்கே ஃபோட்டோ செஷன் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம். நீ ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. எல்லாரும் குரூப் ஃபோட்டோக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த மரம் வந்து கீழே பார்த்து நட சாமி, தடிக்கு விழுந்துருப்பாரு. கீழே பார்த்து நட. போ சாமி. இல்லை இப்படி வா, இப்படி வா. அப்படியே போயிட்டு வெயில் தான் அடிக்குது. அது கீழே இருந்து எடுத்தா தான் தெரியும். வெயில் அடிக்குது அங்கே மேலே. இங்கே உட்காந்துக்கலாமா? எப்படியானு உட்காருங்க. இங்கே இருந்தா அது வேறு மாதிரியே தெரியாது. தெரியல. இன்னும் போகல. இங்கே டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இதுதான் குணா கேவ். இதுக்குள்ளே தான் போகணுமாமா. ஸோ கேசம் போய் எட்டு பார்க்க போகிறான். குணா கேவ் இங்கே தாங்க. இதுக்குள்ளே தாங்க போகணும் குணா கேவ். குணா கேவுக்கு நான் பாய் சொல்கிறேன். இதுக்குள்ளே தான் அந்த குணா கேவ் வந்து போகணும். ஸோ டைம் ஆயிடுச்சு. மார்னிங் வந்துருந்தா பரவாயில்ல. யார் வந்தாலுமே மார்னிங் வாங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் கூட இல்லை. ஏன் அப்படின்னா டைம் ஆகிடும். ஸோ எப்போ வந்தாலும் மார்னிங் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா 5:30க்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வரும்போது எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு கூட்டம் கூட இல்லை. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், மார்னிங் வந்து நீங்கள் ஈவினிங் வரணும் கூட என்ஜாய் பண்ணிங்க. சாப்பாடு எடுத்துன்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்தீங்கன்னா ஹரிபரியாக ஒரு 4 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் வந்து 1 ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். அவ்வளோ பிளேசஸ் பிரம்மாண்டமாக இருக்குது. லேட்டாக மட்டும் வந்துடாதீங்க, மார்னிங் வாங்க. நான் உங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்குவேன். கேஷுவா இவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வா. ஸோ இங்கே பாருங்கள், பயங்கர ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. எவ்வளோ சத்தமாக இருந்துச்சு, இப்போ வந்து பியூர் நேச்சராக, சவுண்டே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க தான் நமக்கு எப்பயுமே சேஃப்டி கொடுப்பாங்க. இங்கே மார்னிங்காக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் நமக்கு வந்து சேஃப்டி வந்து கொடுப்பாங்க. இந்த இடத்த இவங்களாம் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இல்லை எவ்வளோ அடி ஆழம் அப்படிங்கிறதுல எதாவது தெரியுங்களா? கணக்கே இல்லை. இது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க எப்படி அதெல்லாம்? அந்த அப்போ கண்டுபிடிச்சா எடுத்தது. ஸோ இங்கே வந்து குணா கோயில் இங்கே தமிழ் எழுதி, அங்கே இங்கிலீஷ் எழுதியிருக்கு. சார் செண்பக நாடாருங்கிறவர் யாருங்க சார்? அவர் மதுரை. இல்லை அவர் என்ன ஆகுது இது? ஓ, அவரோட மயம் தவறி விழுந்துட்டாரு. கட்டவரில் மட்டும் எடுத்து ஓகே அவர் சமாதி வச்சது. எங்கள் ரேஞ்சர் வந்து இதனால கல்லறை அடிச்சிட்டாரு. ஓகே. இங்கே பாருங்கள், இது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குப்பா. இந்த கல்லறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குணா கோவிலில் இருந்த அந்த பையனோட விரல் மட்டும் தான் கிடச்சிதாமா. ஸோ அதை எடுத்து இங்கே வந்து கல்லறை மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். இது நல்ல முடிவு. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர். இல்லை நான் வந்துட்டு அதை மறைச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து இங்கே வர விசிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக சேஃப்டி கார்டாக எல்லாமே இவர் தான் வந்து இன்னும் 2-3 பேர் பார்க்குறாங்க. ஸோ இவங்க சொல்கிறத பேச்சை கேளுங்க. இன்னும் கொஞ்சம் எங்களை மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் லேட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தர்ம சங்கடம், அவங்களுக்கு வேலை இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு படுத்திட்டு அவங்கள அந்தளவுக்கு படுத்திட்டோம். பூட்டிட்டீங்க. தாவுடா கேஸ்வா தாவு. ஸோ மக்களே, குணா கேவ் வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூங்க சார். நான் ஃபஸ்ட் டைம் குணா கேவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த வீடியோ எடுத்துருந்தோம். பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி இருந்துச்சு. இப்போ நாங்கள் மட்டும் தான் லாஸ்ட்டாக போகிறோம். கிட்ட போய் காமிக்கிறேன். நம்ம வண்டி மட்டும் தான் நிற்கிது. இது எல்லா வண்டியுமே கிளம்பிடுச்சு. ஸோ நாங்கள் மட்டும் தான் அவர்கிட்ட ரேஞ்சர்ஸ்ட்டு பேசி வெயிட் பண்ணி நல்லா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்திருக்கோம். மக்களே, இப்போ வந்து பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். டைம் முடிஞ்சிச்சுண்ணா. சரி, அப்போ நாளைக்கு காலையில் இங்கே வந்துருவோமா? ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுற மொட்டைக்காட்டில்? நீங்கள் தான் 7 பேர் அங்கே போங்க. நீங்கள் 7 பேர் அங்கே போய் இறங்கி முடியாது.
பைன் ஃபாரஸ்ட்லேருந்து நாங்கள் வந்தோம். இங்கே வந்து பைசன் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று 3 மேய்ஞ்சிட்டு இருக்கு. வா, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதான் கார் மனோஜே, இதான் காரு, இந்தியன் காரு. இது இப்போ சின்னது மனோஜ், இது இது என்ன 1.5 வருஷத்துக்கு கண்ணுக்குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி பெருசாக நம்ம பார்க்குறோம்ல, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 மாதம். வீவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோயர் வியூ பாயிண்ட்டில் இருக்கோம். மோயர் வியூ பாயிண்ட்டு என்ன வியூ பாயிண்ட்டு? மோயர் பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்க ரேஞ்சஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, நம்மளை வந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நெட்வொர்க் எங்கேயுமே கிடைக்காது, எமர்ஜென்சியில் கூட ரெடியாக போனோம். சார் இப்போ மசனகுடியில் கூட்டு போகிற மாதிரிலாம் எங்களுக்கு கூட்டு போக மாட்டிங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை. சஃபாரி மசனகுடியில் சஃபாரி கூட்டு போகிறாங்க இல்லைங்க சார், அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. இப்போ வரும்போது இந்தியன் கார் பார்த்தேங்க சார், இப்போ வரும்போது இந்தியன் கார் பார்த்தோம். அதான் சரி சரிங்க சார். இப்போ எங்கே போய் பார்க்குறது சார்? இப்போ போகலாங்களா? இல்லை அவர் போயிட்டாங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோயர் வியூ பாயிண்ட் வந்து போகிறோம். இது ஆனால் இதெல்லாம் தூக்கி விடவே இல்லை, காரு தூக்கி விடவே இல்லைங்கிறேன். அட முன்னாடி போங்க. இல்லை நீங்கள் எடுங்க, நான் முன்னாடி போகிறேன். எல்லா வீடியோவில் நான் தான் பின்னாடி வரேன், பேசிட்டு வரேன். இப்போ எடுங்க, நான் போகிறேன். மோயர் வியூ பாயிண்ட். ஆமாம், இப்படி ஓடு. நாங்கள் நோ மிஸ்டு இதில் வேணால் எடுக்கலாம். நான் டைமர் இங்கெல்லாம் உட்காந்து எடுத்தா நல்லா இருக்குண்ணா. அதை நீ சொல்றியாடா? இல்லை இப்போ நான் பண்ண வேண்டியது நம்ம பண்ணுறோம். மக்களே சரியான வியூ பாயிண்ட். அட்டேங்க அப்பா மக்களே, மிஸ்ட்டு வந்து வேறு லெவலில் வருது. நான் கேட்டதே கேட்டுனா இந்த 2 நிமிஷம் இருப்போண்ணா சும்மா. ஓகே. சும்மா மிஸ்ட்டு அடித்து நெவுத்திட்டு வருது. எறும்பு சாணி தான் இதுக்குள்ள எல்லாம் ஒட்டுக்க நின்று கை கோத்து நிற்கிற மாதிரி. அப்பா பயங்கர வியூங்க, மோயர் வியூ பாயிண்ட்டுங்க. பாட்டு சாமி சரியான வியூ மக்களே. அங்கே பாருங்க, டோட்டல் இதுவும் தெரியுது. அவ்வளோ வீடு இருக்கு. அப்பா டைமுக்கு வந்துருந்தா சரி, இன்னும் என்ஜாய் பண்ணிருக்கலாம். மிஸ்ட்டு பாருங்க அடிச்சு நெவுத்துது. குடியங்க போய் வாடா எடுத்துக்கலாம்டா. இங்கே மிஸ்ட் இருக்குடா மக்களே. மோயர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வாங்க. ஸோ அங்கே பாருங்கள் போர்டு போட்டிருக்கு மோயர் பாயிண்ட்டு. பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக. ஆனால் மேலே ஏறி பார்த்தா இன்னும் நல்லா தெரியுண்ணா. ஆமாம், கட்டை மேலே உட்காந்துக்கலாம்ல. இந்த எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட அப்புறம். மோயர் வியூ பாயிண்ட் வந்து பார்த்து முடிச்சாச்சு. மோயர் பாயிண்ட் அடுத்தது வந்து நம்ம வீடியோ எடுத்தியாடா? ஃபாக் தெரிலண்ணா, அப்படி சன் வந்து அப்படி பளிச்சுன்னு அடிக்குது, ஃபாக் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்க. ஆமாம், இறங்கிடும் ஃபாக். ஆமாம், ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா கூட நல்லா தெரியும் நமக்கு. அதனால் ஸோ நமக்காக ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் ஒதுக்கி, ஏன்னா நம்ம லேட்டாக வந்துட்டோம் அப்படிங்கனால சரி ஓகே போங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. அவங்க கீழே தான் இருக்காங்க, எங்களுக்கு போகும்போது தேங்க் பண்ணிட்டு போகணும். இதை சொல்லிடு. இது வந்து புது ரூல்ஸ். ஆமாம், 2025லேருந்து கொடைக்கானலில் வந்து பயங்கரமான ரூல்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 450க்கு மேலே 430க்கு மேலே பார்த்தீங்கன்னா குணா கேவாக இருக்கட்டும், மோயர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், எதுக்குமே வந்து அலோடு கிடையாது. ஸோ அதனால் 25ல மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6000 வெஹிக்கிள் அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் குயிக்காக வாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வீடியோஸ் வந்து பாருங்கள். சரி ஓகேங்க சார். சார் சொல்லுங்கள். அதாவது கொடைக்கானல் 2025 என்னென்ன ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, வர விசிட்டர்ஸ் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணும், டைமிங்கு இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியல, இப்போ வந்து நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் வரோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் டைம் ஆனதுனால 4:30 எல்லாம் கிளம்ப சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஓகேங்க சார். வந்து மாற்றிட்டாங்க, ஒன் வேவா ரூட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே டைமிங் வந்து 9 to 5. ஓகே அதுக்கு முன்னாடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். இதுக்கு மேலே ஈவினிங்கே அலோவ் பண்ண மாட்டேங்க எங்கே வியூ பாயிண்ட். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார்.